ஒரு வங்கதேசத்தை அறிஞர் பானர்ஜி அப்படிங்கிறவர் வந்து அந்த மொத்தத்துல சொல்ல போனா அதை சிந்து சமவெளி நாகரிகமே இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில இருந்து வந்த நதிக்கரை நாகரிகம்னு சொல்றாங்க. ஆக அதாவது ஆதிச்சநல்லூர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா என்னன்னா நம்மள புகழ்பாடிய பெருமக்கள் வேற சொல்றாங்க. ஆனா ஆதிச்சநல்லூர்ல 2004 அகழ்வாய்வு நடந்தது. 2017 வரைக்கும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 13 வருஷமும் அந்த அகழ்வாய்வு அறிக்கை வரல. அரசியல்ல வந்து நம்ம ஈஸியா வந்து அவங்கள வந்து மத்திய அரசு சரியில்லைன்னு சொல்லிடுறோம், மாநில அரசு சரியில்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒவ்வொரு காலகட்டத்துல சில நேரங்கள்ல மத்திய அரசும் மாநில அரசும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. பெரிய நகர்ல இப்ப 64 அருங்காட்சியகம் இருக்கு. அந்த அருங்காட்சியத்துல ஏதோ ஒரு அருங்காட்சியத்துல நம்மளுடைய முன்னோருடைய அந்த முதுமக்கள் தாலியும், முன்னோர்களுடைய எலும்புக்கூடையும், முன்னோர்களுடைய திருநெல்வேலியில கூட ஒரு அருங்காட்சியம் இருக்கு. அதுலயும் ஆதிச்சநல்லூர் பொருள் இருக்கு. இப்படி வந்து உலகம் பூரா ஆதிச்சநல்லூர் பொருள் கொண்டு ஆய்வுக்காக இப்ப ஆதிச்சநல்லூரை விட நான் பெரிய நகரத்தை காட்டுறேன்னு சொல்லி எங்க போய் அவங்களால காட்ட முடியாது. இவங்க வேணா நேரம் தான் தாழ்த்திக்கலாமே தவிர நேரம் தாழ்த்திக்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய நாகரிகம், முதல் நாகரிகம்னு சொல்லப்படுற நாகரிகம் ஆதிச்சநல்லூர். அந்த ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் ஆகுது. இது வரைக்கும் அதனுடைய அறிக்கை வந்ததை தவிர அது பெருசாக பேசப்படலை. அந்த இடத்துல வந்து இன்னமும் மியூசியம் கட்டப்படலைன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை பற்றி தொடர்ந்து வழக்கு போட்டு அதை மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையுமே கொண்டு வந்து நிறுத்தி கிட்டத்தட்ட செயல்பட வச்சிட்டு இருக்கிறவர் முத்தாலங்குறிச்சி காமராஜ். இப்போ அவரை சந்திக்கலாம், அவரோட நம்ம நிறைய பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு முதல்ல இந்த ஆர்வம் எங்கேருந்து வந்தது? இந்த விஷயத்துல நீங்க போய் தொல்லியலை இருந்து கையில் எடுத்து பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் எங்கேருந்து வந்தது? நான் ஆரம்ப காலத்துல வந்து ஒரு நாடக எழுத்தாளரா கிராமங்களில் நாடகம் போடுறது வழக்கமா கொண்டிருப்பேன். எங்க ஊர்ல இருந்து பக்கத்துல திருச்செந்தூர் அப்படிங்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கு. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா அந்த பஸ்ல கோயிலுக்கு கூட்டு போகும்போது இதுதான் ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. நான் சின்ன குழந்தையா இருப்பேன். ஜன்னல் வழியே எட்டி பார்ப்பேன். எட்டி பார்க்கும்போது அது ஒரு பெரிய காடா இருக்கும். அதுல என்ன இருக்குது அப்படின்னே நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அது வந்து அது என்னன்னு ஆதிச்சநல்லூர்னா என்ன அப்படின்னு தெரியாது. அது 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல ஒரு வரி வரும், ஆதிச்சநல்லூர் அது வந்து தமிழருடைய தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நமக்கு அதுல ஆர்வம் நிறைய வந்துகிட்டு இருக்கும்போது, அப்போ நான் பத்திரிகையாளராக இருக்கும்போது, ஒரு பார்ட் டைம் பத்திரிகையாளராக அந்த பகுதியில் இருக்கும்போது தான் நிறைய முக்கியமாக ஒரு கலெக்டர் புதுசாக வராங்கன்னா அந்த இடத்த பார்க்க வருவாங்க. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல முதுமக்கள் தாலி தெரியும். அந்த முதுமக்கள் தாலி தெரிகிற இடத்துல அப்படி காட்டுவாங்க. அதில் நின்று ஒரு புகைப்படம் எடுப்போம். அதை மறுநாள் செய்தியாக்குவோம். இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது தான் 2004 ஒரு அகழ்வாய்வு டாக்டர் தியாக சத்தியமூர்த்தி அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு அகழ்வாய்வு நடந்தது. அந்த அகழ்வாய்வு நடக்கும்போது என்னன்னா இந்திய தொல்லியல் துறை சார்பா 2004 அந்த அகழ்வாய்வு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமா இருக்கும். பிரமாண்டம்னா நிறைய ஆங்கிலேயர்கள்லாம் அதை அங்கே தமிழ் யாருமே பேச மாட்டாங்க, எல்லாமே ஆங்கிலத்தில் பேசுவாங்க. பக்கத்தில் உள்ள ஊரில் உள்ள ஆட்களெல்லாம் கூட்டி கொண்டு வந்து அந்த இடத்துல காட்டுவாங்க. அப்போ காட்டுவாங்கன்னா அவங்க வந்து வேலை செய்யறது அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக உள்ள இருந்து வெளியே வந்தவங்க பேசுவாங்க. ஆனால் அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் மூலமா எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, எந்த தகவலுமே கிடைக்காது. நாங்கள் அவர் பின்னால எவ்வளோ அலைஞ்சாலும் அவர் சொல்ல மாட்டார். அப்போ எங்களுக்கு அந்த ஆதிச்சநல்லூர் மேலே ஒரு பெரிய ஒரு பற்று ஏற்பட்டது. படித்து பார்த்தா சாத்தாங்குளம் ராகவன் எழுதின ஒரு புத்தகம் இருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான புத்தகம், தமிழ்ல வந்து ஆதிச்சநல்லூரை பற்றிய ஒரு புத்தகம். அதெல்லாம் படிச்சு பார்த்தா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. உலக நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்றாங்க, பொருநெல்வேலி நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க, பொருணை ஆற்றங்கரையில இருந்து தான் நாகரிகமே மற்ற இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வங்கதேசத்தை அறிஞர் பானர்ஜி அப்படிங்கிறவர் வந்து அந்த மொத்தத்துல சொல்ல போனா அதை சிந்து சமவெளி நாகரிகமே இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில இருந்து வந்த நதிக்கரை நாகரிகம்னு சொல்றாங்க. ஆக எப்படி பார்த்தாலும் சுமேரியா நாகரிகமா இருந்தாலும் சரி, எந்த நாகரிகத்தோடையும் இந்த நாகரிகத்தை ஒத்து சொல்றாங்க. ஆனா இதை வந்து இவங்க எதுவுமே வெளியே சொல்ல மாட்டேங்காங்களேங்கிற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருந்தது. அந்த ஆதங்கம் எப்படி வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாள் அந்த அகழ்வாய்வு நடந்தது. கிடைத்த பொருள்கள் எல்லாம் அதை ஏற்றி கொண்டு வந்து நம்ம தலைமைச் செயலகம் பக்கத்துல போர்ட் அப்படின்னு சொல்லி மத்திய தொழில்துறை இருக்கு, ஒரு வைப்பகம் இருக்கு, அந்த வைப்பகத்துல கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதை மூடி போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அதாவது வெளிநாட்டுல இருந்தெல்லாம் நிறைய பேர் அந்த குறிப்புகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து அந்த காட்டுக்குள்ள வந்து நின்று பார்ப்பாங்க. ஆனா யாரும் சொல்லதுக்கு ஆளே இருக்காது. அப்போ அங்க சிதம்பரத்தேவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஐயா ஆக ஆடு மேய்ச்சிக்கிட்டே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அங்க வர்ற ஆள்கிட்ட அவருக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தை வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பார். இதுதான் அந்த ஆதிச்சநல்லூர் எங்க பகுதியில எல்லாராலையும் தெரியப்பட்ட ஒரு ஆதிச்சநல்லூரா இருந்தது. அதற்கு பிறகு காலங்கள் போக போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா,
2010 2010 அந்த மாதிரி காலங்கள் வரும்போது ஒரு பெரிய விஷயம் நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, நான் அப்போ புத்தகம்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டேன். என்னுடைய புத்தகங்கள்லாம் ஒரு 10 புத்தகங்கள் வர ஆரம்பிச்சுட்டு, அப்ப ஒரு பதிப்பகத்தார் வந்து என்ன அழைத்து, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, "ஆதிச்செல்வர பத்தி ஏதாவது எழுதுங்களேன்" அப்படின்னு சொன்னார். அப்ப ஆதிச்செல்வர பத்தி நம்ம என்ன எழுதலாம்? ஏன்னா நெறைய நான் அந்த ஆதிச்செல்வர பத்தி கேள்விப்பட்டது பூரா செவிவழி கதைகளா தான் கேள்விப்பட்டேன். அதாவது அகழ்வாய்வு சம்மந்தப்பட்ட கதைகள வந்து எனக்கு பெரிய லெவல்ல ஒண்ணுமே கேள்விப்படல. ஆனா செவிவழி கதைகள் நெறைய கேள்விப்பட்டேன். குறிப்பா சொல்ல பார்த்தா, அங்க ஒரு பாண்டியராஜா கோயில் இருந்துச்சு. அதுக்கு ஒரு வரலாறு. மலரிஷி அம்மன் கோயில் இருந்துச்சு. அதுக்கு ஒரு வரலாறு. அங்க பொய் சொல்லாம வையன் சாஸ்தான்னு இந்த இடத்துல குறுக்கிடணும். உங்க நூல்ல படிக்கும்போது ஆஹ், அந்த இடத்துக்கு போகாத. எங்க கிராமத்துல கூட ஆமா, சொல்லுவாங்க ஆமா, என்னன்னா, ஆமா, உச்சி உருமுற நேரத்துல அங்க போனா தேர் வரும், ஆமா, ஆமா, நீ ஆமா, போக கூடாது, ஆமா, ஆமா, பிடிச்சிட்டு போயிடும், பூச்சாண்டி பிடிச்சிட்டு ஆமா, போயிடும், ஆமா, பேய் பிடிச்சிட்டு போயிடும் சொல்லுவாங்க. ஆமா, ஆமா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க எழுதியிருக்கீங்க. இருக்கு. ஆமா, இது எல்லா ஊர்லயும் இருக்கு, ஆமா, ஆமா, அங்கேயும் இருக்கு. ஆமா, ஆமா. அங்கேயே இருக்குது. இதன் பின்னணி என்ன? இது அதாவது அது செவி வழியா பேசப்படுற கதையை தான் நான் அதுல பதிவு பண்ணேன். ம். அது ஏன்னு கேட்டா, எனக்கு வந்து அகழ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே கிடைக்கல. ஓ. அது கிடைக்கல. அப்ப ஆதிச்செல்வரை பத்தி நம்ம எழுதணும் அப்படிங்கும்போது என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஆதிநித்தநல்லூர், அப்ப ஆதிச்சநல்லூர், அப்ப ஆதி அப்படின்னா முதல் அப்படிங்கிற மாதிரி வரும். அங்கே பார்த்தீங்கன்னா முதலாமுடையார் சாஸ்தா அப்படி ஒரு சாஸ்தா வரும். அது முதல் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இதுக்கு வந்து இதுல வந்து அங்குள்ள செவிவழி கதைகள் கூட எப்படி இருக்குன்னா, இலங்கையோட தொடர்பு இருக்கும். இலங்கையிலிருந்து வந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கும். பக்கத்துல குதிரை வீரன்கள், அதாவது கொற்கையில் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னால அங்க வந்து குதிரை இறக்குமதி பண்ண வரலாறுகள்லாம் சொல்றாங்கல்ல. அந்த அரபி குதிரைகளை அரபு நாட்டுல இருந்து கொண்டு வந்து பழக்கிய இடமாக அந்த இடம் கருதப்படுறதுக்கான பக்கத்துல கோயில்கள்ல நிறைய குதிரை இருக்கும். அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு நான் எழுதினேன். அதான் ஆதிச்செல்லூர் ஆய்வுகள் அப்படின்னு சொல்லி என்னோட ஆய்வுகள். அது எப்படின்னா, என்னுடைய குழந்தைகள் எனக்கு என்கிட்ட இப்ப அந்த என்னோட பையன் வந்து ப்ரொஃபஸர் ஆயிட்டாரு. ஆனா அப்போ அவர் சின்ன பையனா இருந்தாரு. அவரும் அவரு கூட சேர்ந்த என்னுடைய பொண்ணு, அவருடைய நண்பர்கள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு சொல்ற மாதிரி இதை எழுதி வைத்தேன். இந்த எழுதின பிறகு பாத்தீங்கன்னா, அதற்கு அப்புறம் எந்த பத்திரிகையாளர்கள் உள்ளே வந்தாலும் என்னோட புத்தகம் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது காரணமா இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு முன்னணி பத்திரிகையில வந்து ஒரு மண்மூடிய மகத்தான நாகரிகம் கீழடி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. கீழடி ஒரு பக்கம் ஃபேமஸ் ஆயிருக்கும். கீழடி ஆதிச்செல்லூர் மண்மூடிய மகத்தான நாகரிகம் சொல்லி அமுதன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து எங்களை தேடி வராரு. தேடி வரும்போது அவர் ஒரு சேப்டர்ல என்ன வைக்கிறாருன்னா, ஆதிச்செல்லூர் புகழ்பாடிய பெருமக்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய புகைப்படத்தை வைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அது பத்திரிகையில வர்ற மாதிரி, அதாவது அவங்க பத்திரிகையில அனைத்து எடிஷன்லயும் வர்ற மாதிரி வச்சாங்க. அப்போ எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதாவது ஆதிச்சநல்லூர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா என்னன்னா, நம்மள புகழ்பாடிய பெருமக்கள்னு வேற சொல்றாங்க. ஆனா ஆதிச்சநல்லூர்ல 2004 அகழ்வாய்வு நடந்தது. 2017 வரைக்கும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 13 வருஷமும் அந்த அகழ்வாய்வு அறிக்கை வரல. ஆதிச்சநல்லூர்ல ஒரு சின்ன கல்லை கூட யாரையுமே தூக்கி போடல. அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன புகழ் பாடிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வேதனை இருந்தது. அந்த வேதனை எப்படி அதுக்கு பிறகு மாறிச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் வழக்கறிஞர், மதுரை வழக்கறிஞரா இருந்தாரு. டாக்டர் அழகுமணி அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஐயா வந்து அவரும் என்னுடைய சில குறிப்புகள், என்னுடைய கட்டுரைகள் அதை பார்த்துட்டு என்னை தேடி வந்தார். தேடி வரும்போது நாங்க 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டோம். அதாவது இந்த நாகரிகம் மிகவும் சிறப்பான நாகரிகம். இன்னைக்கு இதுக்கு பிறகு வந்த கீழடி வந்து மிக சிறப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முந்தைய நாகரிகமாக ஆதிச்செல்லூர் நாகரிகம் கருதப்படுகிறது. ஆனா இந்த ஆதிச்செல்லூர் நாகரிகம் வெளியவே வரல அப்படின்னு சொன்னா, அந்த மத்திய அரசு வந்து அந்த அறிக்கையை நமக்கு தரணும். அப்ப அந்த அறிக்கையை தரணும் அப்படின்னா நம்ம வழக்கு மூலமா தான் போராட முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்பாடு அவர் பண்றேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதுல ஒரு சின்ன உடன்பாடு கிடையாது. ஏன்னு கேட்டா, இப்போ வழக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வழக்கு போட்டோம்னா நம்ம வழக்கு தாத்தா போட்ட வழக்கு பேரங்காலத்துல தான் முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு போட்டு நம்ம பாட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். அதுக்கு வாய்தா வரும். அதுல என்ன சார் முடிவு வந்துட போகுது அப்படின்னு சொன்னா, அவர் சொன்ன இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல நம்ம தமிழர்களுடைய நாகரிகத்தை நம்ம வந்து எடுக்கிறோம். நிச்சயம் இது வந்து ஒரு சீக்கிரமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க 2017 இந்த வழக்கை தொடர்ந்தோம். எங்களோட வழக்குல பிரேயர் என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து 2004 நடந்த அந்த 2004 நடந்த அந்த அகழ்வாயோட அறிக்கை வேணும். உலகத்தரம் வாய்ந்த ஒரு அருங்காட்சியகம் நம்மளுடைய ஆதிச்செல்லூர்ல வேணும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த இதுவரைக்கும் அகழ்வாய்வு பண்ணது போதாது, இன்னும் இங்க அகழ்வாய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி 3 கோரிக்கையை வைத்து அந்த வழக்கை நாங்க தாக்கல் பண்ணோம். நாங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுல அந்த வழக்குல வந்து தீர்ப்பு வந்து எங்க வாழ்நாளிலே கிடைச்சதோட மட்டும் இல்லாம, அது இந்தியாவிலேயே முதல் சைட் மியூசியம் இன்னைக்கு ஆதிச்செல்லூர்ல அமைஞ்சிருக்கு. அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு பிறகு மத்திய அரசும் அகழ்வாய்வு பண்ணிச்சு, மாநில அரசும் அகழ்வாய்வு பண்ணது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 மியூசியம் கிடைச்சிருக்கு. சைட் மியூசியம் இங்க அமைச்சிருக்காங்க. உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைப்பதற்கான அடிக்கல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மாநில அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கீழடியை மாறி
3 மடங்கு பெரிதாக அது பெரிய அருகில் உள்ள சிவகலை, கொற்கை, ஆதிச்சநல்லூர் 3லயும் அகழ்வாய்வு பண்ண அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டி மலையில ஒரு பிரம்மாண்டமான அருங்காட்சியகம், அதை வந்து நவீன அருங்காட்சியகம் பண்ணி அதுல சீக்கிரமா திறக்க போறாங்க. பொருணை அருங்காட்சியகம் அப்படின்னு திறக்க போறாங்க. அது வந்து நமக்கு வந்து மனசுல அதாவது முடிஞ்சிருச்சுல, கிட்டத்தட்ட அந்த வேலை முடிஞ்சது. சைட் வீசியும் திறந்தாச்சு. இங்கேயும் உலகத்தரமா அந்த எங்க அருங்காட்சியகம் பண்ணி நிறைய நம்ம பொருள்கள்லாம் வெளியே இருக்கு. அந்த வெளியே இருக்க பொருள்களை அப்புறம் எடுத்துக்கொண்டு வந்து காட்சிப்படுத்துவதற்காக சின்ன சின்ன தடைகள் நடந்துகிட்டு இருக்கு. திரும்பவும் நாங்க வழக்குக்கு போறோம், போராடுதோம். அதை வந்து நம்ம நிறைய பேசணும். ஏன்னு கேட்டா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது வந்து கடந்து வந்த பாதை வந்து கரடோடான பாதை. நீங்க சொன்ன மாதிரி 150 வருடங்களும் இது வந்து அந்த காலத்துல ஆங்கிலேயர் காலத்துல இருந்து இன்றைய வரைக்கும் அது வந்து தள்ளி தள்ளி போய் அந்த ஒவ்வொரு காரியம் நடக்கிறதுக்கு என்ன அடிப்படை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பல பேர் வந்து சொல்றது என்னன்னா, மத்திய அரசுக்கு வந்து தென் மாநிலங்கள் என்றாலே ஒரு மாதிரி ஒரு மாற்றாந்தாய் போக்கு இருக்கு. இதை கூட நீங்க உங்க புத்தகத்துல பதிவு பண்ணிருப்பீங்க. அப்படி எல்லாரும் சொல்றாங்க, நான் அப்படி நினைக்கலன்னு. ஆனா நீங்க வழக்கு போட வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டீங்க. அப்ப என்னதான் நடந்திருக்கு? மத்திய அரசுக்கு அப்படி ஒரு பார்வை. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, அரசியல்ல வந்து நம்ம ஈஸியா வந்து அவங்கள வந்து நம்ம மத்திய அரசு சரியில்லைன்னு சொல்லிடுறோம், மாநில அரசு சரியில்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒவ்வொரு காலகட்டத்துல சில நேரங்கள்ல மத்திய அரசும் மாநில அரசும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. என்னோட கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, அவங்க பண்ண தப்பு தான். ஏன்னு கேட்டா ஒரு அறிக்கையை வந்து ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனா 2004 உள்ள அறிக்கையை 2017 வழக்கு போட்டு அது வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனா அடுத்தாப்புல 2021 கொண்டு வருது. எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அறிக்கை வந்துட்டு முதல்ல அறிக்கை வந்துட்டு, ஆனா அந்த அறிக்கை வந்து பேசப்படல. முழுமையான அறிக்கை வந்துட்டு, ஆனா அறிக்கை வந்து பேசப்படாம போயிட்டு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து முதல்ல என்ன பண்றாங்க, இந்த அறிக்கை சத்தியமூர்த்தி ஐயா தான் தரணும். ஏன்னா அவர் தான் அகழ்வாய்வு பண்ணவர். அந்த காலத்துல நாங்க வழக்கு போட்ட புதுசுல வந்து அப்போ வந்து அந்த அந்த அகழ்வாய்வு பண்ணது யாருன்னா காங்கிரஸ் ஆட்சி. அறிக்கையை தர வேண்டியது காங்கிரஸ் ஆட்சி. ஆனா நாங்க வழக்கு போட்டது வந்து பிஜேபி அரசுல தான் போடுறோம். அந்த பிஜேபி அரசுல தான் முதல்ல அவங்க வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இழுத்துக்கிட்டே இருந்தாலும் கடைசியில் இந்தியாவிலேயே முதல் சைட் மியூசியத்தை அவங்க தான் தாராங்க. ஆனா அதே நேரத்துல இதே பிஜேபி அரசு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அதை கண்டுக்கே இல்லை. அதை வந்து பராமரிக்கிறதுக்கோ எதுக்குமே கண்டுக்காம இல்லை. திரும்ப நம்ம அவங்க கிட்ட ஒரு போராடுத ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இது இப்படி போல பார்த்தா சில நேரங்கள் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஆனா பல நேரங்கள் நமக்கு சப்போர்ட் ஆகப்படலை. இப்ப கூட இந்த மழை வந்து மழையில இந்த முதல்ல அது ஏன்னா ஒரு தற்காலிக செட்டு போட்டு அதுக்கு மேல என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்க வந்து இதுக்கு மேல வந்து நிரந்தரமான ஒரு செட்டை போட்டு சைட் பீஸ் வைக்க போறோம்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து 2023 அதுக்கு அடிக்கல் நாட்டி எல்லா வேலையும் முடிஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அதுக்கு எந்த வேலையுமே செய்யலை. அதனால அந்த வேலை போட்ட அந்த ஓலை கூரைகள்லாம் அப்படியே போய் சைடில் மறைத்து வைக்கப்பட்ட அந்த இடம்லாம் அப்படியே இதாகி மழை பெஞ்சா உள்ள தண்ணி வருது. பிரதமர் மோடி பிறந்த வத்நகர் குஜராத்ல, அங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆராய்ச்சி ஆரம்பிச்சாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப மியூசியம், பிரம்மாண்ட மியூசியத்தை அமித்ஷா திறந்து வச்சுட்டாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அப்ப அதான் சொல்றேன். அதாவது தென்பகுதியில வந்து இப்ப சொல்ல போனா நமக்கு வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழர் தானே. அப்ப அவங்க நினைச்சா உடனே இது முடிச்சு கொடுக்கலாம். ஆனா அவங்க ஏன் இதை தள்ளி கொண்டு போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து அந்த திறப்பு விழாவுக்கு வரும்போது நானும் அங்கே இருந்தேன், என்னையும் அழைச்சிருந்தாங்க, இன்விடேஷன்ல கூட என் பேரை போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நமக்கு தூத்துக்குடி எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அம்மா வந்து அந்த மேடையில பேசும்போது என்னோட பேர்லாம் சொன்னாங்க. இவங்களை மாதிரி இது ஊர் கூடி இழுத்த தீர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க உறுதியா சொல்லிட்டு போனாங்க, நான் வந்து அடிக்கல் போட்டாச்சு, சைட் மியூசியம் திறந்தாச்சு, உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியம் சீக்கிரமா திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது ஏன் திறக்கல அப்படின்னு நினைக்கும் போதுதான் நீங்க சொன்ன மாதிரி அதை பிஜேபி ஒருவேளை நம்மளை வந்து புறந்தள்ளுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. ஆனா இதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அதிமுக அரசு காலத்திலேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப சொல்லப்போனா தங்கம் தென்னரசு ஐயா இருக்கிறாங்கல்ல, அந்த தங்கம் தென்னரசு ஐயா வந்து நம்ம 1996 திமுக ஆட்சி இருக்கும்போது 99 அதே மாதிரி 99 2000 அந்த மாதிரி இருக்கும். செம்மொழி மாநாடு ஒண்ணு கோயம்புத்தூர்ல நடந்தது, உங்களுக்கு நினைவு இருக்கும். அதுல முக்கியமான ஒரு கட்டம் என்ன வச்சாங்கன்னா ஆதிச்சநல்லூர் தான். எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அப்போ வந்து நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு ஐயா வந்து நேரா நம்ம 2006 ஆட்சியில அவங்க வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஆதிச்சநல்லூரை முழுமையா பார்வையிட்டு, அப்ப சத்யபாமான்னு சொல்லி இந்திய தொழில்துறையில இருந்தாங்க, அவங்க 2 பேரும் வந்து பார்த்து இதை வந்து முக்கிய ஒரு பேசு பொருளா வந்து கோவையில வந்து இந்த செம்மொழி மாநாட்டுல வந்து வச்சாங்க. அப்ப நான் நினைச்சேன், அப்ப கோவில் செம்புலி மாநாட்டுல வச்சுட்டாங்க, இதோட அது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தே செய்யுது,
சீக்கிரமா இதை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிமுக பீரியட்ல அப்போ வந்து அதிமுக பீரியட்ல வந்து நம்ம மாபா பாண்டியராஜன் சொல்லி அந்த ஐயா தான் அதுல அமைச்சரா இருந்தாங்க. அவங்க நேரடியா அங்க வந்து பார்த்தாங்க. நேரடியா வந்து பார்த்து நானுமே அவங்ககிட்ட போய் சொன்னேன், ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆதிச்சநல்லூர் அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நீங்க தான் வழக்கு போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாம ஏன் வழக்கும் போடுறீங்க, எங்களுக்கு தகவலும் சொல்றீங்களான்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு போனாங்க. நம்ம சீக்கிரமா தமிழருடைய பெருமையை நம்ம மீட்டெடுக்கும். எந்த அளவுக்கு கீழடியில எல்லாமே நடக்குதோ அதே மாதிரி ஆதிச்சநல்லூர்லயும் நடக்கும். அதே மாதிரி அவர் 2 தடவை அகழாய்வு பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தாங்க. அந்த நேரம் தான் நிர்மலா சீதாராமன் அந்த அவங்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதற்கு பிறகு கனிமொழி அம்மா வந்து இந்த ஆதிச்சநல்லூர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இடம் அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு வந்து இடம் வேணும். இடம் வேணும் அப்படின்னு சொன்னா விலைக்கு இடம் வாங்குறதோட கொஞ்சம் மக்கள் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கும்போது எங்க ஆதிச்சநல்லூர் மக்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சங்கர் கணேசன் ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு 5½ ஏக்கர் இடத்த வந்து தானமா கொடுத்தாங்க. இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது யார் அப்படின்னா அப்போது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் செந்தில்ராஜ் ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க அப்ப இந்த பகுதியில் இருந்த கோபாலகிருஷ்ணன் சொல்லி தாசில்தார் இவங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்து அதை எடுத்து கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்க ஆதிச்சநல்லூர்ல அகழ்வாய் நடக்கிறத பார்க்கறதுக்கு கனிமொழி அம்மா வந்துருவாங்க. வந்து அந்த மண்டையோட எடுத்து பார்க்கறது, அப்புறம் அகழ்வாய் பண்றப்பட்டு எடுத்து பார்க்கறது, அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்து இது பண்ண. ஆனா சமீப காலத்துல இந்த ஆதிச்சநல்லூரை பிடித்த ஒரு டூரிஸ்டமோ என்னமோ தெரியல, அந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில உள்ள அந்த கருத்து வேறுபாடு என்னமோ தெரியல. இப்ப வந்து பந்தாடப்படுறது எதா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆதிச்சநல்லூர்ல ஒரு கேள்வி வருது என்னன்னா, ஆதிச்சநல்லூர் மொத்தமே மத்திய அரசோட கண்ட்ரோல், அந்த 114 ஏக்கருமே கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க கிட்ட கேட்டுதான் இவங்க உள்ள போவாங்க. அந்த அனுமதியையும் நீங்க வந்து வழக்கு போட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க, வழக்கு கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்பவுமே அவங்களால செயல்பட முடியலையா இல்ல செயல்பட மாட்டாங்க? அவங்க மாநில அரசு வந்து 2 கட்டம் வந்து அந்த 114 ஏக்கருக்கு உள்ள பண்ணாம வெளி இடத்துல பண்ணாங்க. அது பக்கத்துல இருக்க இடத்துல பண்ணாங்க. மத்திய அரசோட இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இதை சைட் மியூசியம் அமைக்க போறோம், இது நாங்க தான் பண்ணுவோம். ஏன்னா நாங்க எல்லா இடையூறு அங்க யார் கொடுக்குறா? அங்க இடையூறு யாருமே இல்ல. அதுதான் சொல்றேன். இடையூறு வந்து ஆதிச்சநல்லூருக்கு வரக்கூடாது அப்படிங்கிற இடையூறு வந்து யாருமே இல்ல. ஆனா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா அந்த வேலையை வேகமா செய்ய மாட்டாங்க. இல்ல நீங்க இப்ப 114 ஏக்கர் பத்தி பேசுறோம். ஆமா, அந்த 114 ஏக்கருமே மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆமா, அதுக்கு வெளியிலயும் ஆய்வுகள் நடக்குது. அது ஆமா, அங்கேயுமே பொருட்கள் எடுத்தாச்சு. ஆமா, ஆனா அதுல சுணக்கம் இருக்கா? இல்ல, சுணக்கம் இல்ல. ஆனா பட்ஜெட் ஒதுக்கணும்ல, பணம் ஒதுக்கீடு பண்ணா தானே. இப்போ உலகத்தர வாய்ந்த அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஒரு பெரிய மாடல் ஒண்ணு காட்டியிருக்காங்க. அந்த மாடல்ல பார்த்து மத்திய அரசோட இது அந்த மாடல் அதுக்கு ஒரு அலாட் ஒதுக்கீடு பண்ணணும்ல, பணம் ஒதுக்கீடு பண்ணணும்ல. இப்ப இடையிலாம் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 2வது இப்போ கடந்த 5 வருஷம் முடிந்து அதுக்கு இடையில வந்து அது தேர்தல் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கேப் ஆயிட்டு. அந்த ஒரு வருஷத்துல கேப்ல அந்த தோட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய தோட்டக்காரருக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியல. அப்ப திரும்ப ஒரு வழக்கை போட்டு வழக்கு தொடர்ந்து தான் திரும்ப நாங்க சொன்ன பிறகுதான் இப்ப அவங்களுக்கு அதுக்குரிய வேலைகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே போட்டாங்க. இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியில வந்து இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தல் முடிஞ்ச பிறகு இன்னும் அதை எடுத்து அதை பண்ண வரல. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முந்தி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அதை அடிக்கல் பண்ணாங்க. ஆமா, அடிக்கல் முடிஞ்ச பிறகு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி இருக்குது. இப்போ வந்து எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே இப்போ வாங்கி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான நேரம்னு நினைக்கிறேன். இப்ப மாநில தேர்தல் வரப்போகுது. மாநில தேர்தல் வேகமா செய்யலாம். அது ஒன்று இருக்கு. இதுக்கிடையில வந்து இப்ப தொல்லியல்னாலே வந்து எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா அதுல இருக்கிற சுவாரஸ்யமான சங்கதிகள், அமானுஷ்யமான கதைகள் அப்படின்னு நிறைய வரும். அதனாலதான் உலக அளவுலயே கிட்டத்தட்ட ஒரு 99% மக்களுக்கு அது ஒரு ஆர்வம் இருக்கும். உலக அளவுல பார்த்தா பல நாடுகள் வந்து தொல்லியல் தன்னுடைய நாட்டின் கலாச்சார பெருமை, பழம்பெருமையை வந்து காப்பாத்துறதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. பொக்கிஷமா பாதுகாப்பாங்க. பெர்லின் போனீங்கன்னா திருமண பக்கம் மியூசியமா இருக்கும். அந்த மாதிரியான இருக்கும்போது ஏன் நம்ம பக்கத்து மாநில நாட்டை எடுத்துங்களேன், பாகிஸ்தான், மொகஞ்சதாரோ ஹரப்பாவை எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. வீடியோல பார்த்தா அவ்வளவு அற்புதமா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் ஆதிச்சநல்லூரை மட்டும் இவ்வளவு மாற்றாந்தை மனப்பான்மையே வச்சிட்டு இருக்காங்க? ஆமா, அதுக்கு இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம ஒரு நீடிய பார்வையை பார்க்கணும். ஏன்னா முதல்ல அகழ்வாய் நடந்த இடம் வந்து ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லுவோம். சிலவங்க அது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே இது நிறைய குறிப்புகளை வந்து பார்க்கும்போது இந்தியாவிலேயே முதல்ல அகழ்வாய் நடந்தது. சில ஆராய்ச்சியாளர்கள் இது இல்லை வேற எங்க நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த இடம்னு கேட்டா கூட சரியா சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம முதல்ல சொல்றதோட கிட்டத்தட்ட 1876 டாக்டர் ஜாகோர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் முதல்ல அகழ்வாய் பண்றன்னு சொல்ல. அவரோட வேலை என்னன்னா, அவர் பெர்லின் நகருக்கு ஜெர்மன் நாட்டுக்காரரு. அவர் கப்பல்ல இந்த மாதிரி பழமையான ஊர்களுக்கு போறது வழக்கம். அங்க கிடைக்க பொருள்கள் எல்லாம் அவர் எடுக்கிறது வழக்கம். அது எடுக்கக்கூடிய பொருள்களை கொண்டு அவர் பெர்லின் நகர்ல வச்சு அதை ஒரு புத்தகமா எழுதிட்டு அங்க ஒரு அருங்காட்சியகத்துல வச்சுறது வழக்கம். இப்படிதான். ஆனா நம்மளோட தூரதர்ஷனம் என்ன ஆகி போச்சுன்னா, ஆதிச்சநல்லூர் பொருளை அவர் எடுத்தாரு.
கிட்டத்தட்ட அவர் இங்கே ரெக்கார்ட் பண்ணலை சரியா. இங்கே ரெக்கார்ட் பண்ணலன்னா அப்போ இருந்தக்கூட ஆங்கில துறையில்கிட்ட எப்படி இவருடைய வழக்கத்தை வச்சுக்கிட்டு இங்கே இருக்க பொருட்களை பூரா கொண்டு போயிட்டார். கொண்டு போய் என்னென்ன எடுத்துட்டு போன கூட சரியா ரெக்கார்ட் பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் அதை கொண்டு போனவர் அங்கே போய் ஒரு பெர்லின் நகரில் கொண்டு வச்சுட்டார். பெர்லின் நகரில் இப்போ 64 அருங்காட்சியகம் இருக்கு. அந்த அருங்காட்சியகத்தில் ஏதோ ஒரு அருங்காட்சியகத்தில் நம்மளுடைய முன்னோருடைய அந்த முதுமக்கள் தாலியையும் முன்னோர்களுடைய எலும்புக்கூடையும் முன்னோர்களுடைய அந்த பொருட்களையும் கொண்டு அங்கே கொண்டு வச்சுட்டார். வச்சுட்டு அவர் என்ன டாக்குமெண்டேஷன் எதுவும் பண்ணாமலே இறந்துட்டாரா இல்லாட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர்களுக்கு அந்த இது நடந்தது. அது நமக்கு முதல்ல தூரஸ்தம். ஆதிச்சநல்லூர்ல கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னால பெரிய அளவுல நடந்த அகழ்வாய்வுல ஒண்ணுமே கிடைக்காம போனது நமக்கு பெரிய துரதிர்ஷ்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிடைச்சது நம்ம கையில இல்ல, கிடைச்சது நம்ம கையில இல்ல. அதை பத்தி அவர் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருந்தா கூட நீங்க அதை நம்ம கொண்டாடி இருக்கலாம். அதுவும் பெரிய அளவுல இல்லை அப்படிங்கும் போது இன்னும் நமக்கு அந்த பெர்லின் நகர்ல இருக்கக்கூடிய நம்ம பொருளை மீட்டு கொண்டு வரது கூட வாய்ப்பு இல்லாம இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அது நம்ம உண்மையில நம்ம துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் ரயில் ரோடு போடுறாங்க. திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் ரோடு போடுறாங்க. இந்த ரயில் ரோடு போடும்போது நம்மளுடைய தொழில் கலவழியே இப்போ ரோடு போகுது. அப்போ அக்கப்பக்கத்தில் திறக்கும்போது இந்த முதுமக்கள் தாலியெல்லாம் கிடைக்கிறத பார்த்தா அக்கப்பக்கத்தில் உள்ளவங்க நினைக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் என்னமோ ஒரு பெரிய புதையில புதைச்சு வச்சுட்டு போயிட்டான். இந்த உள்ள தங்கம் கிடைக்குது, அது கிடைக்குது, வெங்கலம் கிடைக்குது, அது என்னெல்லாம் கிடைக்குது பார்ப்போம். அவன் கடுப்பா கம்பியெல்லாம் தூக்கிட்டு வந்து குத்த ஆரம்பிச்சிட்டான். அப்போதான் பார்த்தீங்கன்னா அப்போ ஆங்கிலேய ஆட்சி நடந்துகிட்டு இருந்தபோது இந்திய தொழில்துறை உருவாக்கப்படுது. அதில் அலெக்சாண்டர் ரியா அப்படிங்கக்கூடிய ஒரு ஐயா 1902 அந்த வாக்குல என்ன பண்றாரு அப்படின்னா இந்திய தொழில்துறை மூலமா 114 ஏக்கர், இப்ப 125 ஏக்கர்னு சொல்றோம், 114 ஏக்கரை இதுக்குள்ள யாராவது நீங்க எது எடுத்துட்டு போனாலோ பொருளை எடுத்துட்டு போனாலும் நீங்க சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணி அதுக்குள்ள யாரும் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாத்து வைக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு அது பாதுகாத்து வச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஆசியாவிலேயே மிகப்பெரிய இடுகாடு எது அப்படின்னு சொன்னா ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி பெருமையா மாறு தட்டிக்கிடுவோம். அவர் மட்டும் அது அன்னைக்கு அந்த பாடல் லைன் போடல்னு வச்சுக்கோங்களேன், இது இன்னைக்கு ஆக்கிரமிப்பாயிருக்கும், நிறைய ஊர்களாயிருக்கலாம், ஆக்கிரமிப்பாயிருக்கலாம், அந்த இடம் தெரியாம கூட போயிருக்கலாம். அது ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் தான் அலெக்சாண்டர் ரியா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தொல்லியல் களத்தை மட்டும் இல்லாம தாமிரபரணி ஆற்றங்கரையில ஒரு 37 இடத்த அடையாளம் கண்டுபடுறாரு. அதுல இந்த இடம்லாம் வாழ்விடமா இருக்கும், இந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி புதைகுழியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அதையும் ஒரு 37 இடத்த கிளீன் அப் பண்ணி அவர் ஒரு ரெக்கார்ட் பண்ணி அவர் தான் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி இங்க வெங்கலம் கிடைக்கிறது, இங்க தங்கம் கிடைக்கிறது, தங்கம் நெற்றி பட்டயம்லாம் கிடைக்குது, எத்தனை நெற்றி பட்டயம் கிடைத்தது, அப்புறம் என்னென்ன மண்பாண்டங்கள்லாம் கிடைக்குது, எப்படி மண்பாண்டங்கள் இருக்கு, கிண்ணங்கள் என்ன, அதோட வகைகள் என்ன அப்படின்னா அவர் தான் புகைப்படம் மூலமா டாக்குமெண்டேஷன் ஆவணப்படுத்துகிறார். இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் பின்னால வர எழுத்தாளர்கள் போறோம் பழைய புகைப்படத்தை போடணும், அவருடைய பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படம் தான் போடணும், வேற எதையும் போட்டு எழுத முடியாது. ஏன்னா அவர் ஒண்ணுதான் கரெக்டா எழுதி எல்லாத்துக்கும் பொதுவுடைமை ஆக்கி வச்சுட்டு போனார். இப்ப அவர் எடுத்துக்கொண்டு வந்த பொருள் அந்த காலத்துல அதை வேடிக்கையா சொன்னாங்க. அவர் 21 மாட்டு வண்டியில கொண்டு திருநெல்வேலியில இருந்து ரயில் மூலமாக ஏற்றி அவர் சென்னைக்கு கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. சில எலும்புக்கூடுகளை அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பினாரு, சில எலும்புக்கூடுகளை லண்டனுக்கு அனுப்பினாரு. அந்த பொருள்கள்லாம் நிறைய இடத்துல இருக்கு. திருநெல்வேலியில கூட ஒரு அருங்காட்சியம் இருக்கு, அதுலயும் ஆதிச்சநல்லூர் பொருள் இருக்கு. இப்படி உலகம் பூரா ஆதிச்சநல்லூர் பொருள் கொண்டு ஆய்வுக்காக அனுப்பினார். அந்த மண்டை ஓடுகள் எல்லாம் இங்க உள்ள மண்டை ஓடுகள் எப்படி இருக்கு, மெசொப்பொட்டாமியால இருக்க மண்டை ஓடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை வேற்றுமை இதெல்லாம் கண்டுபிடிக்க காரணமா இருந்தாரு அப்படின்னா அதுக்கு எல்லாமே அடிப்படை காரணமா இருந்தது அலெக்சாண்டர் ரியா தான். அலெக்சாண்டர் ரியா கண்டுபிடிச்ச அந்த டாக்குமெண்டேஷனை வச்சுக்கிட்டு தான் அவர் போட்ட ரோட்டை வச்சுக்கிட்டு தான் மற்ற எல்லாருமே இது பண்ணோம். அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் எல்லாரும் மறந்துட்டோம், அடிக்கடி மறந்துடும் ஆதிச்சநல்லூர். சின்ன சின்ன அகழ்வாய் நடந்தது 100 வருஷம். அப்ப அதுக்கு பிறகு சின்ன சின்ன ஆய்வு நடக்கு. கால்டுவெல்லும் ஆதிச்சநல்லூரை பத்தி சொல்றாரு, அதுக்கு வந்தவங்க நிறைய பேர் ஆதிச்சநல்லூரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மறந்துட்டோம். பிறகு 1920 அப்பதான் சிந்து சமவெளி நாகத்தை ஆய்வு பண்றாங்க. அந்த சிந்து சமவெளி ஆய்வு பண்ணும்போது தான் வங்கதேசத்து அறிஞர் பானர்ஜி அப்படின்னு சொல்லி இப்போ 100 வருடம் கண்ட ஆய்வாளர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஆதிச்சநல்லூருக்கும் இதுக்கும் ஒரு இணையான ஒரு இது இருக்கு. அதாவது இந்த தொடர்பு எங்க இருந்து வருதுன்னா புறநெய்வேலியில இருந்து தான் சிந்து சமவெளிக்கு வருது. நாகரிகமே வந்த இடம் எங்கன்னா தமிழருடைய நாகரிகம். அதுக்கு அந்த காலத்துல கால்டுவெல்லுடைய இதுபடி பார்த்து திராவிட நாகரிகம், ஏன்னா கால்டுவெல் தான் திராவிட நாகரிகம் எங்க வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துறதுனால அந்த திராவிட நாகரிகம் எங்க இருந்தா வந்தது அப்படின்னு சொல்லி அப்பதான் அவர் பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணதோடு மட்டும் இல்லாம அந்த வங்கதேச அறிஞர் பானர்ஜி அவர்கள் பதிவு பண்ண அந்த பதிவை வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பகுதியில் உள்ள எழுத்தாளர் சாத்தாங்குளம் ராகவன் ஒரு ஐயா, சாத்தாங்குளம் ராகவன் ஐயா என்னன்னா அந்த திராவிட நாகரிகத்தின் அப்படின்னு சொல்றதுனால அதை வச்சுக்கிட்டு அதை பெரிய அவர் பெரியார்கிட்ட எல்லாம் ரொம்ப தொடர்பா இருந்திருக்காரு. அவர் எப்படியாவது இதை வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே
இழந்துட்டார். தன்னுடைய சொத்துக்கள்லாம் இழந்து பிரிண்டிங் பிரஸ் வச்சு, ஏன்னா அவருடைய நல்ல எழுத்தாளர் அவரு. அது மட்டும் இல்லாம கொற்கை, கோநகர் கொற்கைன்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறாரு. அப்புறம் நிறைய அவருடைய புத்தகம் பூரா வித்தியாசமான புத்தகங்களா இருக்கும். அதாவது ஆவண காப்பகங்களில் வைக்க வேண்டிய புத்தகங்களா இருக்கும். அதுக்காக அவருடைய புத்தகத்தை எழுதுவதற்காக இலங்கைக்கு போயிருக்காரு. தன்னுடைய தொழில்களிலெல்லாம் இழந்திருக்காரு. அதுக்காண்டி பிரிண்டிங் பிரஸ் போட்டிருக்காரு. கடைசியில் ரொம்ப ஏழ்மை நிலைக்கு போயிட்டார். அதாவது ஆதிச்சநல்லூரை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி நினைத்த அந்த மகான் வந்து கடைசியில வாடகை வீட்டுல தான் இறந்தாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாத்தாங்குளம் ராகவன் வந்து ஆதிச்சநல்லூருக்காகவே வாழ்ந்து உயிர் நீத்தவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் முதல்ல ஒரு தமிழ் புத்தகம் உயிரையே கொடுத்திருக்காரு. இன்னமும் ஒரு விடிவு வரல. ஒரு மனிதன் வந்து ஆதிச்சநல்லூருக்காக நம்ம விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு. படம் பொருள் எல்லாத்தையும் இழந்து. அதற்கு அவர் புத்தகத்துக்கு பிறகு புத்தகம் வரவே இல்லை. அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை தனிநபர்கள் மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிட்டே இருக்கு. ஆனா இன்னமும் கூட அங்க ஒரு தொல்லியல் ஆய்வு ஒரு கட்டடம் கட்டி 50 லட்சம் செலவு பண்ணி திறக்கப்படாம இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம யார குறைச்சலனே தெரியல. ஏன்னா எல்லார் காலகட்டத்திலயுமே நம்ம பழிவாங்கப்பட்டிருக்கோமா, இல்லாட்டி நம்மள வந்து ஓரம் கட்டி இருக்காங்களா, இல்லாட்டி அது தமிழர் நாகரிகம் அப்படின்னு காரணமா இருக்கும். ஏன் ஆதிச்சநல்லூரை ஒதுக்குறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஆதிச்சநல்லூர் ஒதுக்குறதுக்கு காரணம் வந்து சொல்ல போனா, அவங்க வந்து இதை விட பெரிய நாகரிகத்தை அவங்களால எங்கேயும் போய் காட்ட முடியாது. இப்ப ஆதிச்சநல்லூரை விட நான் பெரிய நாகரிகத்தை காட்டுறேன்னு சொல்லி எங்க போய் அவங்களால காட்ட முடியாது. இவங்க வேணா நேரம் தான் தாழ்த்திக்கலாமே தவிர, நேரம் தாழ்த்திக்கலாம். இப்போ குறிப்பா சொல்ல போனா எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து இனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இனம் மூலமா இது பிரிக்கப்படுது அப்படின்னு நினைச்சு பார்த்தா, ஒரு வகையில பார்த்தா அது பிரிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்ட வந்து பார்த்தா அவங்களால பிரச்சனையே இருக்காது. அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியே தோணும். குறிப்பா சொல்ல போனா, இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து இதை வந்து ஓரம் கட்டியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சா, ஆங்கிலேயர் காலத்துல உள்ள டாக்குமெண்டேஷன் தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இங்க தமிழர்கள் நாகரிகம் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, காங்கிரஸ் பீரியட்ல வந்து அவங்க அறிக்கை தரலன்னு சொல்லி அவங்க மேல ஒரு கோவப்பட்டாலும், அவன் தான் 2004 அகழ்வாய்வு பண்ணியிருக்கான். ஏன்னா 1920 சிந்து சமவெளி அகழ்வாய்வு பண்ண பிறகு நம்ம 2004 நம்ம ஆதிச்சநல்லூர் வந்து அவன் தான் அகழ்வாய்வு பண்ணியிருக்கிறான். அப்ப அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ பிஜேபி அரசு நம்ம குறை பேசிடலாம், ஏன்னா இவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியாவிலேயே முதல் சைட் மியூசியம். இப்போ இந்தியாவில அதாவது 5 இடத்துல சைட் மியூசியம் அமைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது வந்து அவங்க வாய்ப்பு. அதாவது இது எல்லாமே வந்து அந்த ஒவ்வொருவரும் அரசா செய்தது போல தெரியல. தனிநபர்கள் போராட்டம் நடத்தி தனிநபர்கள் போராட்டமும் தனிநபரோட ஏற்பாடும் தான். ஆமா, இவர் அரசாங்கமா செய்யல. அரசாங்கமா காங்கிரஸ் அரசா இருக்கட்டும், ஆமா பிஜேபி அரசா இருக்கட்டும், குறிப்பா அரசாங்கமா செய்யல. குறிப்பா எல்லா இடத்துலயுமே இப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பார்த்த பார்வையில நான் வந்து உண்மையா பார்க்க சொன்னா, பிஜேபியில நிர்மலா சீதாராமன் மட்டும் நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதே நேரத்தில் திமுகவில் வந்து சொல்லப்போனா தங்கம் தென்னரசையா நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக எடுத்துக்கிட்டு பாப்பா பாண்டியராஜன் நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இன்னைக்கு எங்களுக்கு தூத்துக்குடி எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அம்மா சப்போர்ட்டா இருக்காங்க. எங்களுடைய மருத்துவர் டாக்டர் செந்தில்ராஜ் ஐயா சப்போர்ட்டா இருக்காங்க. இப்படி விரல் விட்டு என்ற ஆட்கள் மாதிரியான சப்போர்ட் மட்டும்தான் ஆதிச்சநல்லூருக்கு கிடைக்கும். அதுதான் இப்போ ஆதிச்சநல்லூர்ல இருக்க தவிர இதை வரையும் தாண்டிய ஒரு விஷயங்கள் எங்களுக்கு வேணும். நமக்கு அதாவது தமிழருடைய நாகரிகத்தை கொண்டு இதையும் தாண்டி ஒரு விஷயம் வேணும். கோர்ட்டுக்கு வரும்போது அவர் சொன்ன வார்த்தை வந்து எங்களுக்கு இன்னைக்கு மனசு வலிக்கிற மாதிரியே இருந்தது. அப்போ அந்த மாப்பா பாண்டியராஜ் அமைச்சர் அவர்கிட்டயும் நேரில் போய் அவர் சொன்னது, அறிக்கையோ ஏதோ இப்போ நான் வந்து 17 வருஷத்துக்கு பிறகு அறிக்கை வரல அப்படின்னு சொல்லும் போது, தேர்தல் வரும்போது அவசரமா கொண்டு அந்த அறிக்கையை கொண்டு சத்யபாமா சப்மிட் பண்ணாங்க. அது PDF அப்படியே போட்டாங்க. அது அப்படி வெளியே பேசப்படாம போயிட்டு. அடிக்கடி வெங்கடேஷ் சாரை கூட நம்ம எம்பி வெங்கடேஷ் பார்த்தா கூட சொல்றேன், நீங்க அடிக்கடி கீழடியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஏன் கொஞ்சம் ஆதிச்சநல்லூரை பத்தி பேசுங்க, ஆதிச்சநல்லூர் அது பழசுங்க அப்படின்னு சொல்லுவாரு.